இந்த டவுஜில 3 டைப்ஸ் இருக்கு. டிராகன்ஃப்ளை டவுஜி, கிரேவ்ஸ்டன் டவுஜி, லாங் லெக் டவுஜி. இந்த 3மே இண்டிசிஷன் தான். பார்க்க தான் வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் ஒரு டவுஜி தான் அப்படின்றது தெரியும். டிராகன்ஃப்ளை டவுஜில பார்த்தீங்கன்னா லோவர் விக் பெருசா இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து சேமா இருக்கும். நியர்லி சேம் ஆர் ஈக்குவல் டு சேம் இப்படியானா இருக்கலாம். பட் விக்ஸ் ஐ இருக்கு இல்லையா, அப்பர் விக்கு அது சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு இண்டிசிஷன் கேண்டல் தான். மார்க்கெட் பையும் ஆகலாம், செல்லும் ஆகலாம். செகண்டா கிரேவ்ஸ்டன் டவுஜி. இந்த டவுஜில அப்பர் விக் பெருசா இருக்கும், லோவர் விக் சின்னதா இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்றது லோக்கு கிட்ட இருக்கும். இந்த கேண்டலுமே ஒரு இண்டிசிஷன் கேண்டல் தான். அண்ட் லாங் லெக் டவுஜி. இந்த கேண்டல்ல டபுள் சைடு விக் வந்து பெருசா இருக்கும் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நியர்லி சேமா இருக்கும். மரபுசா கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணுவாங்க. இங்க பீரிஷ் மரபுசா மாதிரி ஆகும்போது பையர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் நம்ம இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இது ஒரு டிராகன் ஃப்ளை டவுஜி. ஏன் அப்படின்னா கீழே லோவர் விக் பெருசா இருக்கு, பாடி மேல இருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆர் சம் ஃபிளக்சுவேட் இருக்கலாம் அண்ட் அப்பர் விக் சின்னதா இருக்கு. இந்த கேண்டில் வந்து ஒரு இன்டிசிஷன் சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த சினாரியோல மேலே போயிருக்கு. கிரேவ் ஸ்டோன் டவுஜி. இந்த கிரேவ் ஸ்டோன் டவுஜில அப்பர் விக் பெருசா இருக்கும், லோவர் விக் சின்னதா இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லோ ஆண்டு தான் க்ளோஸ் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ க்ளோஸ் அந்த மாதிரி ஆகியிருக்கா. இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க செல் ஆகியிருக்கு. இதுவும் ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான். இதை வச்சு நீங்க என்ட்ரி எடுக்க முடியாது. நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு தோணும். பட் இதை வச்சுலாம் நீங்க எடுத்தீங்கன்னா வாருன்னு எஸ்எல் வாங்க வேண்டியதுதான். இது ஒரு டிராகன் ஃப்ளை டவுஜி. எக்ஸாக்டா இப்படி இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான். ஸோ டவுஜின்றது ஒரு இண்டிசிஷன். அதுல டைப்ஸ் இருக்கு. ஸோ கீழே லோவர் விக் பெருசா வந்தா அதுக்கு டிராகன் ஃப்ளை டவுஜி, அப்பர் விக் பெருசா வந்தா அது கிரேவ்ஸ்டோன் டவுஜி, ரெண்டு சைடும் விக்ஸ் பெருசா வந்தா அது லாங் லெக் டவுஜி. கிரேவ்ஸ்டோன் டவுஜியா கீழே போகுதுன்னு நினைச்சு நீங்க எடுத்துருந்தீங்கன்னா இங்கேயே வாரி இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது. கேண்டில் ஏன்னா நியூஸ் டைம்ல அடிக்கிறதெல்லாம் கேண்டில் எடுத்துக்கவே முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கனெக்டடா இருக்கலாம். தேங்க்யூ.